அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கும்பகோணம் அருகே +2 மாணவர் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மாணவர் சமுதாயம் எங்கே போகிறது என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர் சமுதாயம் நல்வழிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தா. அவரிடம் பேசலாம். வணக்கம் நந்தா, விவரங்கள். லதா, எமது செய்தியாளர் லதா அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கும்பகோணம் அருகே +2 மாணவர் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு அன்புமணி ராமதாஸ் கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த பட்டீஸ்வரம் அண்ணா அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த கவியரசன் என்ற மாணவர் அதே பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேரால் சில நாட்களுக்கு முன்பு கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவம் பயனளிக்காமல் இன்று காலை உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மாணவர் கவியரசனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாணவர்களுக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அரசு பள்ளிகளில் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய மாணவர்கள் தேவையற்ற மோதல்களில் ஈடுபடுவது கவலை அளிக்கிறது என்றும், இதற்கு காரணம் கல்வியை கடந்து மாணவர்களின் கவனம் தவறான பாதையில் சிதறுவதுதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த பள்ளிகளிலும், குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலானதாக மாறி வருகிறது என்றும், இதற்கு புறச்சூழல்கள் ஒரு காரணம் என்றால் ஆசிரியர்களின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருப்பதும் காரணமாகும் என்றும், இது கல்வி வளர்ச்சிக்கும் மாணவர்கள் நலனுக்கும் உதவி செய்யாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து பள்ளிகளிலும், குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கவன சிதறல்களை தடுக்க பாடங்களுடன் பிற கலைகளும் கற்பிக்கப்பட வேண்டும் என்றும், அனைத்து வகுப்புகளுக்கும் வாரம் 2 பாட வேளைகளாவது நீதி போதனை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். அவர்களின் செயல்பாடுகள் குறித்து ஆசிரியர்களுடன் கலந்தாய்வு செய்ய வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அந்த பதிவில் குறிப்பிட்டு இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.